வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல அஜித் நடிக்கிற குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்ன, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ரொம்பவே சர்ப்ரைஸா குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தல ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாவே விடாமுயற்சி அப்டேட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா லைகா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இங்க லைகா ப்ரொடக்ஷன் வந்து விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல வந்து ரொம்பவே லேட்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஜூன் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்கே ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண 1 வீக்லயே ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பொங்கலுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ரெடியா இருக்காங்க. இனி நம்ம தல ஃபேன்ஸ்க்கு வந்து கேட்காமே அவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லுக் பத்தி பார்க்கலாம் வாங்க. உண்மையை சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் லுக் வந்து நிஜமாவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலாஜித்தை வந்து ஒரு ஃபன்னான கேங்ஸ்டர் ரோலாக இந்த வந்து படத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த படத்தில் வந்து தலாஜித் வந்து 3 ரோலில் நடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து ஒரே ஃபோட்டோவை வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஒரே ரோலில் வந்து 3 ஷேடாக டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. சென்டரில் இருக்கிற அஜித் வந்து குட்டாகவும், ரைட் சைடில் இருக்கிற அஜித் வந்து பேட், லெஃப்ட் சைடில் இருக்கிற அஜித் வந்து அக்லி, அதுவும் அந்த அக்லி சைடில் வந்து மிடில் ஃபிங்கரையும் காட்டியிருக்காரு. ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபன்னா இருக்க போகுது மூவில. டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்தர் வந்து அவரோட எல்லா மூவிஸ்லயும் 18+ காமெடி இருக்கும். ஸோ இந்த அக்லி சைடை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்துலயும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையவே இருக்க போகுது. தல அஜித்தோட கையில வந்து அந்த டிராகன் போட்டோ வந்து டேட்டோவா போட்டு இருக்காரு. இந்த டிராகன் போட்டோலாம் நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ், இந்த சைனா மூவிஸ்ல தான் இந்த டிராகன்லாம் பார்ப்போம். ஸோ மேபி அந்த சைடு வந்து ஷூட்டிங் எடுக்கலாம். தென் அதுவும் இல்லாம தீனா மூவில அஜித் யூஸ் பண்ண அந்த கையில அந்த வெப்பன் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அதை வந்து ஒரு டேட்டோவும் போட்டிருக்காரு. டேபிள் மேல நிறைய கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் இருக்கு. நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கிற அந்த அஜித்தோட அந்த ஹேண்ட்ல வந்து அந்த ஓட்டு போட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த ஓட்டு போட்டு கையில மை போட்டிருப்பாங்க, அந்த மையும் இருக்கு. இதுல அந்த மை வந்து அதை ஹிடன் டீடைல்ஸ்லாம் இல்ல. இதுல என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா அந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த போட்டோ ஷூட் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். சோ நம்ம தலை தான் இந்த மூவில ஹீரோவும் வில்லனும். மங்காத்தா பில்லா மாதிரி இல்லாம தீனா அட்டகாசம் மாதிரியான வில்லனிசம் கண்டிப்பா இந்த மூவில இருக்க போகுது. டைரக்டர் ஆத்விக் வேற தல அஜித்தோட தீவிரமான ரசிகன், கண்டிப்பா ஃபேன் பாய் சம்பவம் பண்ண போறாரு. இந்த லுக் இல்லாம நம்ம தல அஜித்தை வந்து இன்னும் 2 லுக்ல வந்து நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். ஒரு லுக் வந்து ஃபுல் பிளாக் ஹேர் அண்ட் பியர்ட் வச்ச ஒரு லுக், இன்னொன்னு வந்து அவரோட விண்டேஜ், அதாவது சின்ன வயசுல அஜித்தை காட்ட போறாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து டி-ஏஜிங் பண்ண போறதா சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி ட்ரைலரோ டீசரோ வந்தாதான் நமக்கு இது தெரியும். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். நம்ம தல அஜித் வந்து ஒரு லோக்கல் பெய்டு கில்லர், அதாவது யாரு காசை கொடுத்து யாரை கொலை பண்ண சொன்னாலும் இவரு அங்க போய் அவனை போட்டு தள்ளுவாரு. அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு லோக்கல் கேங்ஸ்டர். அப்படி இருந்த நம்ம ஆளுக்கு அவரோட லைஃப்ல வந்து ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குது. அதை பண்ணவங்களை இவர் வந்து ரிவெஞ்ச் எடுத்து கொலை பண்றாரு. இதுதான் இந்த மூவியோட பிளாட். 90ல இருந்து 99% வரைக்கும் இந்த பிளாட் தான் இருக்க போகுது. இந்த பிளாட்டை வச்சு தான் நம்ம ஃபுல் ஸ்டோரியை நம்ம சேனல்ல சீக்கிரமா ரிலீஸ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க கேட்ட KGF 3, மாஸ்டர் 2 இந்த மாதிரியான எல்லா மூவிஸும் அப்கமிங் வீக்ல ரிலீஸ் பண்றோம். ப்ளீஸ் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், BG கெத்துன்னு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் அதை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான கதையில் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.